ஹாய் லட்டூஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரும் சொல்லாத 7 வாழ்க்கை ரகசியங்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதில் முதல் விதி என்ன அப்படின்னு பார்க்கலாம். யோசிக்காத ஒரு மனிதன் எப்பயுமே பார்த்திங்கன்னா எதையுமே யோசிக்காமல் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத மட்டுமே கேட்டு உங்களோட லைஃப் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக இருக்காது. நம்ம லைஃப்பில் டிசிஷன் மேக்கிங், அதாவது அந்த பவர் நம்ம கையில் தான் இருக்கணும். நம்ம யோசிக்காமல் பிளைண்டாக ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம தான் முழு பொறுப்பும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபைனல் டிசிஷன் நம்ம தான் எடுக்கிறோம். யாரோ ஒருத்தவங்க கைட் பண்ணுறாங்க. நம்ம யோசிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த தப்பான முடிவை எடுத்திருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இதுக்கு தான் எப்பயுமே நம்மளுடைய க்ரோத்துக்கு இது நல்லதா கெட்டதா அப்படின்றத நம்ம தான் யோசிக்கணும். ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கிராமத்தில் ரவி, முருகன் அப்படின்னு 2 பசங்க இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா முருகன் வீட்டில் ரொம்ப கஷ்டம். அதனால் அவனை வேலைக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அதே கம்பெனியில் ரவி அப்படின்றவனும் வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. முருகன் வீட்டில் சொன்னதுனால அந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்கான். ஆனால் ரவி என்ன பண்ணுறான், அவனுக்கு கிடைக்கிற மீதி டைமில் ஃபுல்லாக நைட்டு பகலுமா படித்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றத ஒரே யோசனையாக வச்சுக்கிட்டு அவனுடைய கோலை செட் பண்ணுறான். படிக்கிறான், நைட் கிளாஸ் போகிறான், கம்ப்யூட்டர் கற்றுக்கிறான், வீக்கெண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறான், ஆன்லைன் டுட்டோரியல் இந்த மாதிரி படித்து பார்த்திங்கன்னா அதே கம்பெனிக்கு சூப்பர்வைசராக ஆகிறான். ஆனால் முருகன் அதே இடத்துல ஃபேக்ட்ரியில் ஒரு லேபராக இருக்கான். நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் நம்மளுடைய மனப்பக்குவம். அதை விட யோசித்து நீங்களாக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். 2வது ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அது எதுவுமே இல்லை. நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இதை கடந்து தான் வந்திருப்போம். அது வேறு எதுவும் இல்லை, அவமானம். அவமானம் படாத மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் இருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவமானம் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லது தான். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவமானம் நம்மளை வேறு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். தோல்வி டெம்பரரி தான். ஆனால் அவமானம் அப்படி கிடையாது. பர்மனண்ட்டாக நம்ம மனசில் ஒரு வலியை கொடுக்கும். அந்த வலி நம்மளை முன்னேற துடிக்க வைக்கும். இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்மளை தள்ளுற ஒரு பெரிய மோட்டிவேஷ்னல் ஸ்கில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அவமானம்தான். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? அருண் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். அவன் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், அதாவது அவங்க ஃபேமிலியில் அவன் தான் முதல் ஸ்டூடெண்ட். அவனுக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்பவே இருக்குது. அவனால் போல்டாக பேச முடியல. பிள்ளைங்க எல்லாம் அவனை என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் அவன் அதுக்காக என்ன பண்ணுறான், கலங்கலை, வருத்தப்படலை. அவனையே அவன் மோட்டிவேஷ்னலாக எடுத்துக்கிறான். கண்ணாடி முன்னாடி திருப்பி அவன் உட்காந்து பேசி நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து திருப்பி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறான். இது ஏன் அவன் பண்ணுறான் அப்படின்னா அவன் பட்ட அவமானம் அவனை அந்த பாதையை நோக்கி நகர்த்துது. ஒரு நாள் திரும்பி பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்னென்னு தானே யோசிக்கிறீங்க?
எந்த இடத்துல அவமானப்பட்டானோ அதே இடத்துல கப் அடித்தான் பாருங்க. அப்போ வந்தது அவனுக்கு, நான் பட்ட அவமானத்துக்கு இதுதான் பதிலடி. அதாவது வெஞ்சன்ஸ் கிடையாது. நீங்கள் எல்லாரும் என்னால் ஒன்று பண்ண முடியாது அப்படின்னு அவமானப்படுத்துகிறீங்க. என்னால் ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா கண்டிப்பாக நம்மளாலையும் முடியும். அடுத்த ரகசியம் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம டெய்லி பண்ணிகிட்ருக்கிற ஒரு மிகப்பெரிய தப்பு தான். அது என்னன்னா, நம்மளுடைய நேரத்தை வீணாக்கிறது. நம்ம வீணாக்கிறது நேரம் நினச்சிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம வீணாக்கிட்டுருக்குறோம். ஒரு நாள் இத்தனை மணி நேரம், இத்தனை நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வரம். அந்த வரத்தை நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி மணியாக மாற்றுறது, எப்படி நம்ம ஃப்யூச்சர் கோல்ஸை செட் பண்ணுறது, இதுக்காக தான் உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களுக்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்கிறது மிகப்பெரிய தவறு. அது இப்போ உங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கும் ஏஜ் ஆகும் இல்லையா? அப்போ நம்ம என்ன நினைப்போம், அப்போவே பண்ணியிருக்கலாம். அந்த அப்போவே அப்படின்ற வேர்டுக்கு உண்டான மீனிங் தான் நம்ம இப்போ வீணாக்கிற நேரம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்குமே வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, பார்க்கலாமா? இந்த ஸ்டோரியிலையுமே ரமேஷ், சுரேஷ் அப்படின்னு 2 குட்டீஸ் இருக்காங்க. ஒரு குட்டீஸ் என்ன பண்ணுறாங்க, நைட்டும் பகலுமா மொபைலே பார்த்துட்ருக்காங்க. தூக்கம் கூட அவங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஆனால் இன்னொரு குட்டி பையன் என்ன பண்ணுறான், படிக்கிறான். அதாவது கரண்ட் இல்லைனாலும் லைட் லேம்பில் படிப்பாங்க இல்லையா? அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியராக அவனோட படிப்பை அவன் படிக்கிறான். ஸோ இது வந்துட்டு அவங்க வளர்கிறாங்க. வளர்கிற ஸ்டேஜ்லேயுமே இதுவே தான் கண்டினியூ ஆகுது. அவன் மொபைல் பார்க்குறவன் அவனோட நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கிறான். படிக்கிறவன் அவனோட படிப்பை கண்டினியூ பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஸோ படிக்கிறதுனாலையோ செல் பார்க்கறதுனாலையோ அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். படிக்காதவன் அவனோட லைஃப்பை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வச்சுப்பான். அதை தாண்டி அவனால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஏன்னா அவனுடைய நேரம் வீணாகிறது அவனுக்கே தெரியாமல் வீணாகுது. இதனால தான் நான் சொல்கிறேன், நேரத்தை வீணாக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. திரும்பி பார்க்கும்போது தான் ஐயோ இவ்வளோ நேரம் வீணாயிடுச்சா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதுவே நீங்கள் படித்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டைம் உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கும், ஒரு பதவியை கொடுக்கும், 4 பேர்கிட்ட உங்களை மதிக்க வைக்கும். படிப்பு தர்ற கான்ஃபிடென்ட் வேறு எதுவுமே தராது. ஸோ நீங்கள் எப்பயுமே உங்களோட நேரத்தை வீணாக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்ககிட்ட பழகிறவங்க எல்லாருமே உங்களுடைய நண்பர்கள் கிடையாது. உங்ககிட்ட சிரித்து பேசுகிறவங்க எல்லாருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு தோல்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்க. அதாவது உண்மையான நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற எல்லாருமே உங்கள் கூட கண்டிப்பாக இருப்பாங்கன்னு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. அதை தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஒரு தோல்வியாகி போய் தனிமையில் உட்காந்து நீங்கள் ரொம்ப உங்களோட ஃபெயிலியரை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னும் பொழுதும் உங்கள் கூட நிற்காத யாருமே உங்களுடைய உண்மையான நண்பர்கள் கிடையாது. அந்த தோல்வியை தாங்க முடியாமல் நீங்கள் அழுது புரண்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிற எல்லா டென்ஷனையும் அனுபவிச்சுட்டு
அதுக்கப்புறம் உங்களுக்கு வரும் பாருங்கள் ஒரு சக்ஸஸ். அப்போது காணா போன எல்லாரும் எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது. எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓ, நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, சூப்பர் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம கூட இருந்தவங்க மட்டும்தான் நம்மளுடைய உண்மையான நண்பர்கள். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு க்யூட்டான பொண்ணு ஒரு பொக்கே ஷாப் வச்சு நடத்திட்டுருக்கா. அவளுக்கு அந்த பொக்கே ஷாப்னால் அவ்வளோ பிடிக்கும். ஏன் அப்படின்னா, பூக்கள் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? நம்ம ஒரு விஷயத்த விரும்பி செய்யும்பொழுது நம்மளுக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்துட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம். பட் ஆனால் நம்ம நினச்ச மாதிரி நம்மளுக்கு சக்ஸஸ் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கும் பிஸ்னஸில் நிறைய தோல்விகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் நம்மளை சுற்றி இருந்தாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய தோல்வியை கண்டு இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பொண்ணை சுற்றி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கிற இடம் தெரியாமல் காணா போயிட்டாங்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அவள் மனம் தளரலை. அவளுடைய பொக்கே ஷாப்பில் இருக்கிற பொக்கேஸ் எல்லாமே எடுத்து வீடு வீடாக, ஏரியா ஏரியாவாக எடுத்துகிட்டு போயிட்டு விற்க ஆரம்பிக்கிறா, சேல்ஸ் பண்ணுறா. அவளுடைய விடாமுயற்சியை அவள் ஒரு நாளும் கைவிடவே இல்லை. ஏன் அப்படின்னா, அது அவளுக்கு பிடிச்சி செய்கிற வேலை. அதனால் அவள் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இவளை விட்டுட்டு போனாங்க இல்லையா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், இவளுடைய சக்ஸஸ் அப்போது எங்கேருந்து தான் வருவாங்கன்னே தெரியாது. எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ செலப்ரேட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஆனால் நம்மளை விட்டுட்டு போனாங்க இல்லையா நம்மளோடைய இக்கட்டான சூழ்நிலையில், அந்த சுச்சுவேஷனை என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாது. அதுதான் எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? பயம் இருக்கிற வரைக்கும் உங்களால் எதையுமே பண்ண முடியாது. இது நீங்கள் ஒத்துப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம் வந்துட்டு எப்பயுமே நம்மளை கீழ் நோக்கி தள்ளும், அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகாது. பயத்தை ஃபேஸ் பண்ணாதவங்க யாராவது இந்த உலகத்தில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையில் போராட கற்றுக்கணும். அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எந்தெந்த விதத்தில் நம்ம அதிலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபியர், ஓகேவா, அந்த பயத்தை ஆக்ஷனாக நீங்கள் மாற்றணும். ஒரு விஷயத்தை இது இல்லை அப்படின்னு நீங்கள் நம்பும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பயம் உங்கள்கிட்ட இருந்து தூரமாக போயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய குட்டி குட்டி டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய பயத்தை உங்கள்கிட்டேருந்து தூரமாக தள்ளி வச்சுட்டு சக்ஸஸை உங்கள்கிட்ட நெருங்க வைக்கும். உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பயம்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் வரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் மூலயமா தான் உங்களுடைய ஹியூமன் பிரெயின் பயத்தை அவாய்ட் பண்ணி ஆக்ஷன்ஸை கொண்டு வரும் பொழுது நாளடைவில் உங்களுக்கு அந்த பயமே இல்லாமல் போயிடும். இதை நீங்கள் ஒத்துப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது பயம் ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? விஜய் அப்படின்னு ஒரு 30 வயது இளைஞர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. நிறைய முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரால் பிஸ்னஸ் பண்ணவே முடியல.
நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அவரோட பயம்தான் அவருடைய தடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, வேலைக்கே போயிடலாம், இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கே போகிறாரு. ஆனால் அவருடைய மனசு பிஸ்னஸை நோக்கி இருக்கு இல்லையா? வேலையில் அவருடைய மனசு ஒட்டவே மாட்டேங்குது. அதுக்கு எது தடையாக இருக்குது? அவருடைய பயம். திருப்பி திருப்பி யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம், ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் விருப்பம் இல்லாமையும் ஒரு வேலையை செய்ய முடியாது இல்லையா? அந்த நேரத்தில் அவர் யோசித்து பயத்தை தூக்கி போடுறாரு. பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுறாரு. அதாவது ஒரே நாளில் சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நம்ம யாருமே நினைக்க மாட்டோம். ஸ்லோ ப்ராசஸாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த பயம் உங்களை விட்டு நிச்சயமாக போகும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக இந்த இளைஞர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இவருடைய ஸ்லோ ப்ராசஸ் அவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்குது. அப்போ தான் அவர் நினைக்கிறாரு, ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம ஏன் இப்படிலாம் பயந்துட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு கேள்வி வருது. அப்போது அந்த சக்ஸஸை ஃபீல் பண்ணும் பொழுது அவருக்குள்ளே ஏற்படுற மாற்றம் இருக்குது பாருங்கள். பயம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே நம்மளுக்கு நிரூபிக்கிற மாதிரி ஒரு செம்ம எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் எப்பயுமே உங்களுடைய லைஃப்பில் பயத்தை தூக்கி போட்டுட்டு உங்களுடைய ஒர்க்கை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். அடுத்த ரகசியம் என்னன்னு பார்க்கலாமா? கஷ்டம். கஷ்டம் அப்படின்னு சொன்னால் இதில் என்னங்க ரகசியம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். கஷ்டம் வந்துட்டு நம்மளை அழிக்க வரல, நம்மளை சோதிக்கவும் வரல. எல்லாம் நினைப்பாங்க, நிறைய சோதனை வருது, கஷ்டம் வருது, உங்களை சோதிக்குது. அப்படிலாம் கிடையாது. கஷ்டம் வர்றது நம்மளை உருவாக்குறதுக்காக தான் வருது. ஸோ கஷ்டம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் தான் நம்மளுக்கு நிறைய வந்துட்டு வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் வரும். இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் லைஃப் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழி வந்து நம்மளுக்கு கிளியராக புரிய வரும். இப்போ புரியுதா நமக்கு ஏன் வாழ்க்கையில் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு? கஷ்டம் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல ஒரு பிளான் பண்ணணும். இது ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எப்படி வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்றது நம்மளுக்கு இயற்கையாகவே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். பொறுமை இருக்கணும். பொறுமையாக நீங்கள் யோசித்து இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணுகுமுறையில் நீங்கள் அணுகுறீங்க அப்படின்ற பொழுது அந்த கஷ்டம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணும். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும்தான் வருதா, எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா அப்படின்ட்டு. யார் எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் வரும். கஷ்டத்தின் மூலயமா நம்மளுக்கு ஒரு தெளிவான பாதை தெரியும். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து கடந்து வர்றதுக்கு ஒரு மாரல் ஸ்டோரி கேட்கலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு தாய் கணவனை இழந்தவங்க அவங்களோட வறுமையில் 2 குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க பிள்ளைங்கள அவங்க தான் பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக அவங்களோட முயற்சியை எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்ட டைம்லேயும் அவ்வளோ யோசிக்கிறாங்க. அவங்களால முடியாத பட்சத்தில் தனிமையில் உட்காந்து குழந்தைங்கள நினச்சி நைட்டெல்லாம் அழுகுறாங்க. நான் எப்படி இதிலேருந்து வெளியில் வருவேன், என்ன பண்ணுறது, இந்த கஷ்டம் எனக்கு எப்படி தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுவாத நாள் இல்லை, அவங்க குழந்தைங்கள நினச்சி வருத்தப்படாத நேரமும் இல்லை. இந்த அளவுக்கு அவங்க வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்குது. அந்த தெளிவு என்ன தெரியுமா?
சுய உதவி குழுக்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குழுக்களை நம்ம போயிட்டு அப்ரோச் பண்ணலாம். அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவில் போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. சின்ன முதலீட்டில் அவங்க ஒரு தொழிலை தொடங்குறாங்க. எப்படி சின்ன முதலீட்டில் அவங்க ஒரு தொழிலை தொடங்குறாங்க, அதில் அவங்க கண்டினியூவாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு உண்டான பலன் என்ன தெரியுமா? எல்லாரும் திரும்பி பார்க்குற ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக அந்த தாய் மாறுறாங்க. ஸோ அவங்க அன்னைக்கு அந்த கஷ்டத்தை தாங்கிக்கலனா இன்றைக்கி அவங்களால இந்த சக்ஸஸை பார்த்துருக்க முடியுமா? அதனால தான் சொன்னேன், சக்ஸஸ் அதாவது கஷ்டம் உங்களை வந்துட்டு சோதிக்க வரல, உங்களை உருவாக்க தான் வந்திருக்கு. உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கஷ்டம் வரும். அந்த கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் எந்த அளவுக்கு போல்டாக இருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இனிமேல் உங்கள் லைஃப்பில் கஷ்டம் வந்தால் என்ன யோசிப்பீங்க? இந்த கஷ்டம் என்ன சோதிக்கவும் வரல, அழிக்கவும் வரல, என்னை உருவாக்க வந்திருக்கு, நான் ஒரு பெட்டர் பர்சனாக ஆகிறேன் அப்படின்றத நீங்கள் நம்புங்க. 7th ஒன் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மாற்றம். மாற்றம் அப்படின்றது நம்ம மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்குற ஒன்றா இருக்கக்கூடாது. உங்கள் கிட்ட இருந்து தான் அது உருவாகணும், ஆரம்பிக்கணும். மாற்றம் அப்படின்ற வார்த்தையிலே உங்களுக்கு ஒரு புதிய வழி பிறக்கிறது, அந்த மாதிரி நிறைய மீனிங் வந்துட்டு அதில் உங்களுக்கு தெரியும். மாற விரும்பாதவங்க உலகத்தை குறை சொல்வாங்க, அதே இடத்துல நிற்பாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. யார் ஒருத்தவங்க அவங்கள மாற்றிக்க முயற்சி பண்ணுறாங்களோ, மற்றவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணாமல், நம்மளுக்கு நம்ம லைஃப் முக்கியம், ஒருத்தவங்கள மாறுங்க மாறுங்க அப்படின்னு சொல்கிறத விட அந்த முயற்சியை நம்மக்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம மாறுவோம். நம்மளை பார்த்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக மாறுவாங்க அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அங்கே தான் மாற்றம் நிகழும். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு அழகிய மாநகரம், அங்கே அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் எப்பயுமே பார்த்திங்கன்னா அவனையே அவன் குறை சொல்லிப்பான். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, இந்த உலகம் சரியில்லை, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் நல்லா இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த உலகத்தையே நொந்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அதை தவிர வேறு எந்த தாட்டுமே இருக்காது. ஒரு நாள் அவன் பஸ் ஸ்டாப்பில் உலகத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு முதியவர் அவன்கிட்ட வரார். வந்துட்டு அவன்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ வந்துட்டு உலகத்தை குறை சொல்கிறத முதல்ல நிறுத்து, உன்கிட்ட என்ன தப்பு இருக்குது அப்படின்றத நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ, உன்னை நீ மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, அப்படி நீ மாற்றிக்க முயற்சி பண்ணினா உனக்கு இந்த உலகம் புதுசாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் அருணுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்கிறார். அவனுக்கு இது வரைக்கும் தோணாத ஒரு விஷயம் சடனாக தோணுது. என்னடா அது, இப்படிலாம் நம்மளுக்கு இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லையே, சரி இதை நம்ம மாற்றி பார்ப்போம், இது வரைக்கும் நம்ம உலகத்தை குறை சொன்னோம், இதுக்கப்புறம் குறை சொல்லாமல் நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு யோசித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் எல்லாமே அவனுக்கு கரெக்டாக நடக்குது. நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கிறான், நல்ல வேலைக்கு போகிறான், நல்லா சம்பாதிக்கிறான். அப்போ தான் அவன் நினைக்கிறான், குறை நம்ம சொன்னதுனால தான் நம்மளுக்கு எல்லாமே தப்பாக இருந்திருக்கு. இதுவே வந்துட்டு நம்ம எந்த குறையும் சொல்லாமல் இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், உலகத்தை குறை சொல்லாமல் இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், மற்றவங்கள குறை சொல்லாமல், மற்றவங்க குறைய கண்டுபிடிக்காமல், இல்லை அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இல்லாமல் இப்படிலாம் நம்ம இருந்திருந்தோன்னா நம்ம வாழ்க்கை எப்பயோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத அவன் அந்த நிமிஷத்தில் உணர்றான்.
அருணை போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா இந்த நிமிஷத்தில் அந்த குறையெல்லாம் நிறுத்திட்டு நிறைவான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நீங்களும் யோசிங்க. இந்த ஸ்டோரியில் 7 உண்மைகள் சொல்லியிருக்கேன். அதில் ஏதாவது ஒரு ஸ்டோரி உங்கள் மனசில் பதியுது, உங்கள் வாழ்க்கையை மாற்றுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை மாதிரி ஏதாவது ஒரு முன்னேற்றம், ஏதாவது ஒரு மாற்றம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.